ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தங்களி எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். உளுந்தங்களினாலே கருப்பு உளுந்தில் செய்வாங்க. இப்போ நான் வெள்ளை உளுந்தில் செய்கிறேன். வெள்ளை உளுந்தும் பச்சரிசியும் போதும். இதுக்கு குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் உடம்புக்கு ரொம்ப வெள்ளை உளுந்து 1/2 கப்பு, பச்சரிசி 1/4 கப்பு. ஒரு வானலில் மிதமான சூட்டில் வெள்ளை உளுந்தை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசியும் நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதையும் தனியாக பவுலில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி ஒரு 150 போதும். 150 கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி தான் நல்லாயிருக்கும். வெல்லம் இருந்தாலும் வெல்லமும் போட்டுக்கலாம். கருப்பட்டி இன்னும் நல்லாயிருக்கும். அதை நல்லா காய்ச்சி சும்மா காய்ச்சினா போதும். ஆற வச்சுட்டு நல்லா ஒரு வானலில் கலந்து கையால் கரைச்சி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மிதமான சூட்டில் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப்புக்கு மேலேயே கொஞ்சம் எடுத்துங்க. உங்களுக்கு தெரியும். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மிதமான சூட்டில் இருந்தால் தான் கிண்டி விட்டிங்கன்னா அது நல்லா கட்டியாகிக்கிட்டே இருக்கும். அப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா கிளறிடுங்க. பாப்பாவுக்கு இன்றைக்கி வயிறு இடுப்புலாம் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நான் அதை செஞ்சேன் ஃப்ரெண்ட். பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப நல்லது. கட்டியாயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. நல்லா செஞ்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சு முடித்தாச்சு. பாருங்கள், நல்லா கையில் நல்லா ஒட்டாமல் இருக்கு பார்த்திங்களா? இதுதான் நல்லா நான் வந்திருக்குன்றது நல்ல ஸ்டேஜி. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.